பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சிறப்பான சம்பவம் சொல்லாமலே செஞ்சிட்டாருங்க. ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு, வாக்குறுதிலாம் கொடுத்தாரு. திராவிட மாடலுக்கு சொந்தக்காரரான ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே செய்யல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்துல போர் பதட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த சமயத்துல எதையுமே சொல்லாம சத்தமே இல்லாம செஞ்சு முடிச்சுக்கிற ஒரு சம்பவத்தை அதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? சொல்லணும்ல. அதனால் என்ன நடந்தது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ வந்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, டீசல் விலை குறைப்பு. கடந்த மாதம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, லிட்டருக்கு 22 ரூபாய் திடீரென உயர்ந்தது. டீசல் விலையானது திடீரென உயர்ந்தது, லிட்டருக்கு 22 ரூபாய் அதிகரித்தது. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட அந்த போர் சூழ்நிலை காரணமாக இந்த கச்சா எண்ணெய் விலை என்பது அதிகரித்தது, பன்மடங்கு அதிகரித்தது. $70 இருந்த ஒரு பீப்பாயின் கச்சா விலை என்பது $120 உயர்ந்தது. ஏன்? அந்த போர் பதட்ட சூழ்நிலையால் இந்த ஈரான் இருக்கே, அந்த நாடு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த வழியாக வரக்கூடிய இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பலெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தியது. அதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. டீசலின் விலை என்பது திடீரென லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்ந்தது. இந்த போர் பதட்ட சூழ்நிலையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த கடல் வழியை கட்டுப்படுத்தினதுனால உலக அளவில் எண்ணெய் விநியோகன்றது, அதாவது சப்ளைன்றது பாதிக்கப்பட்டது. இந்தியாவுக்கும் அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா, உலகத்தில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு நாடு எதுடான்னு கேட்டால் அது இந்தியாவும் ஒன்று. அதனால் இந்தியாவும் பாதிக்கப்பட்டது. குரூடாயில் வாங்குறது பாதிச்சுது. அது மட்டும் இல்லாமல் எல்பிஜி அந்த கேஸ் அதோட வரத்து என்பதும் குறைந்தது. இதன் காரணமாக டீசல் விலை என்பது திடீரென உயர்ந்தது. ஆனால் இதற்கு மத்தியில் ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, டீசல் விலை என்பது லிட்டருக்கு 17.19 காசுகள், அதாவது 18 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது மார்ச் மாசத்துல 109 ரூபாய் 59 காசுகளாக இருந்த டீசல் விலையானது தற்போது ஏப்ரல் மாதத்தில் 99 ரூபாய் 40 காசாக குறைந்திருக்கிறது. டீசல் விலை லிட்டருக்கு குறைந்திருக்கிறது. அப்படின்னா சென்னையில் இப்போது டீசல் விலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். டீசல் விலை, அதாவது ரீட்டைல் டீசல் விலை 99 ரூபாய் 48 காசுகளாகவும், கமர்ஷியல் டீசல் விலையானது 92 ரூபாய் 40 காசுகளாகவும் உள்ளது. திடீரென இந்த விலை குறைப்புன்றது எப்படி வந்தது? இந்த கேள்வி வருது இல்லை? அதற்கான பதிலையும் சொல்கிறேன், கேளுங்க. முதலில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுங்களா? கலால் வரியை குறைத்தது. அதாவது 10 ரூபாயிலிருந்து 0வாக மாற்றியது மத்திய பாஜக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெய் சப்ளைன்றது மேம்படுத்தப்பட்டது. முன்னாடிலாம் 27 நாடுகள்கிட்ட இருந்து தான் நம்ம குரூடாயில் வாங்கிட்டு இருந்தோம். அப்படின்னா இப்போது 40 நாடுகளுக்கு மேலாக குரூடாயில் என்பதை வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக மட்டும்தான் நமக்கு குரூடாயில் வரலை, பல வழித்தடங்கள் வழியாக நமக்கு குரூடாயில் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நமக்கு இந்த குரூடாயில் பிரச்சனை, கச்சா எண்ணெய் பிரச்சனைன்றது நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையிருப்பு என்பது 7-8 மாதங்களுக்கு மேலாக தேவைப்படக்கூடிய எண்ணெய் என்பது நம்ம கையில் இருக்குது. நாம் எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செய்து மற்ற நாடுகளுக்கு விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்து அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதுப்பா, அதனால் கலால் வரின்றது, அதனால் கலால் வரியை நாங்கள் குறைக்கிறோம். ஆனால் அதே சமயம் நீ இங்கேருந்து மற்ற அண்டை நாடுகளுக்கு விற்பனை செய்யும்போது அதற்கான வரி என்பது உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி வரியை ஏற்றிட்டாங்க. நீ இந்தியாவுக்குள்ளேயே விற்பனை செய்கிற அப்படின்னா கலால் வரி குறைக்கப்படும்.
ஆனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுனா கலால் வரின்றது உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்தது மத்திய அரசாங்கம். அதனாலையும் இந்தியாவுக்குள்ள இந்த எண்ணெய் தட்டுப்பாடுன்றது ஜீரோன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கையின் காரணமாகவே டீசல் விலை என்பது இப்போது குறைக்கப்பட்டுள்ளது. இது என்னமோ டீசல் விலை குறைப்பை மட்டும் சம்பந்தப்படுத்தின எரிபொருள் சம்பந்தப்பட்ட செய்தி மட்டும் அல்ல. இந்த டீசல் விலை குறைப்பால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கணும்ல. டீசல் விலை குறைஞ்சிச்சுப்பா, அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அதற்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீசல் என்பது நம் நாட்டோட பேக் போன்னே சொல்லலாம். அதை நம்பி தான் டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி எல்லாமே இதை நம்பி தான், இதை சார்ந்து தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. டீசல் இருந்தால் தான் எடுத்துகிட்டு போக முடியும், எடுத்துக்கிட்டு வர முடியும், இயக்க முடியும். இந்த சூழ்நிலை இருப்பதால் டீசல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் இந்த டீசல் விலை குறைந்தால் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்களுக்கு செலவுன்றது குறையும். தொழிற்சாலைகளின் ஆப்ரேஷனல் காஸ்ட் என்பது குறையும். சப்ளை செயின் சீராகும். இறுதியாக நாம் வாங்கும் பொருட்களின் விலையும் சற்றே குறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பொருளை இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த செலவையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த பொருளை விற்பாங்க. அந்த செலவும் இந்த பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டையும் அந்த பொருள் மேலே வச்சு தான் விற்பாங்க. அதனால தான் நாம் வெளிநாட்டு பொருளை இங்கே வாங்கும்போது நமக்கு விலையானது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கட்டுமான பொருட்களை வச்சு பார்த்தாலே தெரியும். இப்போது கட்டுமான பொருள் எங்கே, இப்போ சிமெண்ட் ஒரு இடத்துல பக்கத்துலேயே கிடைக்குது, கம்பி ஒரு இடத்துல பக்கத்துலேயே கிடைச்சிது அப்படின்னா அங்கே நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மலைப்பகுதிகளில் நீங்கள் வீடு கட்டும்போது ரேட்டுன்றது அதிகமாக இருக்கும். கம்பி வாங்கினா ரேட்டு அதிகமாக இருக்கும், சிமெண்ட் வாங்கினா, செங்கல் வாங்கினா, ஜல்லி வாங்கினா ரேட்டுன்றது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுன்றது அதில் வைக்கப்படும், அந்த பொருளில் வைக்கப்படும். அதனால் இப்போ டீசல் விலை ஏறிச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் இதையே சொல்கிறேன்னே, ஒரு டீ குடிக்க போனீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா கேஸ் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, அதனால் டீ விலையவும் நாங்கள் ஏற்றிட்டோம் அப்படிம்பாங்க. அப்போ பாருங்கள், டீசல் விலை குறைப்பு அப்படின்றது மறைமுகமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு சாதகமாக நன்மை தரக்கூடிய சம்பவமாக செய்தியாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது ஏதோ எரிபொருள் விலை குறைப்பு, இது டீசல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்க்க வேணாம். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய, எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் உலக நாடுகளே போர் பதட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மற்ற நாடுகள்லாம் எரிபொருள் விலைன்றது உச்சகட்டமாக போயிடுச்சு. இலங்கையில் ரேட் ஏறி போச்சு, பாகிஸ்தானில் ரேட் ஏறி போச்சு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ரேட்டு குறைஞ்சி போச்சு. டீசல் விலைன்றது 18 ரூபா கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்குது. அப்படிலாம் இருக்குது. நமக்கு பாருங்கள், ஏதாவது போர் பதட்ட பயத்தில் இருக்கோமா, பாகிஸ்தான் அடிச்சிருவான், முன்னாடிலாம் பயத்தில் இருந்தோம்ல, எப்போ பாகிஸ்தான் அடிப்பானோ அட்டாக் பண்ணுவானோன்ற பயத்தில் இருந்தோம்ல, அந்த பயம் இப்போ இருக்கா? இல்லைல்ல. நீட்டாக நிம்மதியாக உட்காந்து சன் டிவியில் சீரியல் பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம்ல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? சன் டிவியை பார்த்து சீரியலை பார்த்து அழுவுறதுக்கு காரணம் வேறு. ஆனால் அந்த அளவுக்கு நிம்மதியாக சீரியலை பார்த்துக்கிட்டு உட்காந்து இருக்கிற அளவுக்கு நிம்மதியாக நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்காகவும் உழைக்கக்கூடிய, பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் இருந்தால் தகுமா? இவ்வளோ செஞ்ச அவருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட முடியும். அதுக்கு பிறகு அவரை வாழ்த்த முடியும், அவருக்காக கோயிலில் போய் பூஜை பண்ண முடியும், இறைவனிடம் வேண்டிக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு தலைவனை எனக்கு கொடுத்துருக்க, எங்கள் நாட்டுக்கு கொடுத்துருக்கியா இறைவா, இதற்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்க முடியும். இவ்வளவும் பண்ண முடியும். இது இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி சொல்ல முடியும். அவரை தேர்ந்தெடுத்த மக்கள் உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.